ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவன் அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிற அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், சபைக்கு போகிற நாம், கர்த்தரை அறிந்திருக்கிற நாம், நன்மை செய்கிறதில் நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவருக்கு எத்தனையோ பேர் தீமைகளை செய்தார்கள், துரோகம் செய்தார்கள், கூடவே இருந்து மறுதளித்தார்கள், கூடவே இருந்து காட்டி கொடுத்தார்கள். அவர் கூடவே இருந்து அநேகமான காரியங்களை செயல்பட்ட அவர்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் ஆண்டவர் நன்மை தான் செய்யும்படி நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு நாளும் நன்மை செய்கிறதுல ஒரு நாளும் சோர்ந்தே போகக்கூடாது. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கலாத்தியர் 6:9 இதைதான் சொல்லுகிறது. நாம் நன்மை செய்கிறத ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. ஏன் நம்ம நன்மை செய்யணும்னு சொன்னால், ஆண்டவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் மாதிரியாக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். அவர்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு மட்டும் நன்மை செய்யல, தீமை செய்கிறவர்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்யும்படி தான் கற்றுக் கொடுத்துவிட்டு நமக்கு சென்றிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நாம் எல்லாருக்கும் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாக்கோபு 4:17 சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அந்த நன்மை செய்யாம போவான்னு சொன்னா அது அவனுக்கு பாவமா இருக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும், என் பாக்கெட்டில் பணம் இருந்து உதவி செய்வதற்கு ஏதுவான காரியங்கள் இடத்துல இருந்தும் அதை செய்யாமல் போகாமல் நான் அமைதியாக இருப்பேன்னு சொன்னால் அது பாவமாக மாறிடும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நமக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய நம்ம பழகி கொள்ள வேண்டும். யாக்கோபு 4:10 அதை தான் கற்றுக் கொடுக்குது. நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் ஒரு நாள் நம்ம அப்படி செய்யாமல் போயிட்டுனா அது நம் வாழ்க்கையில் பாவமாக முடிந்துவிடும். ஆதியாகமம் 4:7 சொல்லுகிறது, நன்மை செய்யலைன்னா வாசற்படியில் பாவம் படுத்திருக்கணும். ஆகவே தேவன் பிள்ளைகளே, நாம் நன்மை செய்தால் மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நான் இவ்வளோ நன்மை செய்திருக்கேன், எனக்கு எல்லாமே தீமை செய்கிறாங்க, அதனால நான் தீமை செய்யும்படி நான் மாறிவிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க, யோசிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோதான் தீமை செய்தாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்மையே செய்து கொண்டு வாங்க. அதற்கான பலனை கர்த்தர் பூமியிலும் பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நன்மை செய்கிறதுல ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் கூட நீங்கள் சோர்ந்து போக நன்மை செய்துக்கிட்டே வாங்க. அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே நீ நன்மை செய்து கொண்டே இருங்க. அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் மகிமையான கிரீடங்கள் நம்ம பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அதை செய்யாமல் இருந்துடாமீங்க. தொடர்ந்து நன்மை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். கர்த்தாவே, இந்த கால வேளையிலான நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்களும் உம்மை போல தகப்பனே, நீங்கள் நன்மை செய்கிற சுற்றி திரிந்தது போல நாங்களும் உயிருள்ள நாள் மட்டும் வருக மட்டும் பூமியில் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்து உம்முடைய அன்பை பூமியில் வெளிப்படுத்தி எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மையை செய்து உம்முடைய நாமத்தை பூமியில் பிரஸ்தாபப்படுத்த கர்த்தங்களுக்கு இன்னும் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் நன்மை செய்யாதபடிக்கு எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து போகாதபடி நன்மை செய்து கர்த்தருடைய நாமத்தை பூமியில பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.